யாராவது வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டனா ஒவ்வொரு தெருவா சொல்லுவேன். இந்த கோயில் இந்த தெருவுல இந்த கோயில் இருக்கு, இந்த தெருவுல இந்த கோயில் இருக்கு அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியல. இவ்ளோ கோவில் இருக்கு, இவ்ளோ சிறப்பு இருக்கு. பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே என்ன நினைப்பாங்கன்னா, பிரெஞ்ச் பீப்பிள்ஸ் அதிகமா இருப்பாங்க. சர்ச் அதிகமா இருக்கும். ஸோ ஐ மீன் என்னது சுற்றுலா தலம், பீச், பப், ஃபன்னு அப்படிதான் போனதை தாண்டி பாண்டிச்சேரியில இவ்ளோ கோயில்கள் இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயால கேட்கும்போது, ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஊரோட பெருமை நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னு மாரி. இப்ப சமீபத்துல கூட ஒரு ஊர் ரொம்ப பிரபலமாச்சு. கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்காரு அந்த ஊரை பிரபலப்படுத்தணும்னு அந்த ஊர் பேரை சொல்லி சொல்லியே பிரபலமாக்குனார். ஸோ நம்மளோட ஊர் பெருமை நம்மளுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி நீங்க அங்க இருக்கறதுனால இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க. அதே போல அம்மன், முத்துமாரி அம்மனை பத்தி கொஞ்சம் சிறப்பா சொல்லுங்க. உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. கலகத்தரக்கர் பலர் எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. கருத்தினுள்ளே புகுந்து விட்டால் எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி.